மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராமில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 6:6 இருக்குது. அது என்னென்னு பார்ப்போமா? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கலாம். நிறைய பிரச்சனை இருக்குது. நான் வெளியே சொன்னால் என்னை திட்டுறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, என்னை கேலி பண்ணுறாங்க. அதனால் நான் யார்கிட்டையும் அதை ஷேர் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். இன்றைக்கு அந்த காரியத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ரகசியமாக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அதை ஷேர் பண்ண முடியும். அவர் மட்டும்தான் என்னோடய சூழ்நிலையை முழுமையாக அறிந்திருக்கிறார். என்னோடய எண்ணங்கள், என்னோடய மனசு, என்னுடைய இன்டென்ஷன் எல்லாமே ஆண்டவருக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்கலாம். அதற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அதற்கு ஏற்ற பலனை தருவார். அதற்கேற்ற அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். இதே போல தான் ஜார்ஜ் முல்லர் அப்படின்ட்டு 19th centuryயில் ஒரு அநாத பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுருந்தார். நிறைய thousands ஆஃப் சில்ட்ரனுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கு தான் அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அவர் யார்கிட்ட இருந்தும் காசு வாங்க மாட்டார் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொள்வார் அப்படின்ட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஃபெய்த் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவருடைய சாட்சியும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே போல் ஒரு நாள் அந்த ஆர்ஃபனேஜ் பார்த்துட்ருக்கிறவங்க வந்து ஜார்ஜ் முல்லர்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கி காலையில் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு உணவில்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு வந்து சொல்லும் போது அவர் சொன்னார், நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்களோ அதே இது பண்ணுங்கள். இந்த பிள்ளைங்கள டைனிங் ஹாலில் உட்கார வச்சு அவங்கள ஜோம் பண்ண சொல்லுங்கள். ஆண்டவர் அன்றைக்கி கொடுக்க போகிற உணவுக்காக தேங்க் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர் சொன்னார். உடனே அவங்க சொன்னது போல் எந்த கொஷினும் கேட்காம அந்த பிள்ளைங்கள அந்த டைனிங் ஹாலில் உட்கார வச்சு அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுக்க போகிற உணவுக்காக நன்றி சொல்லுங்கன்ட்டு ஜோம் பண்ண வச்சாங்க. அவங்க ஜோம் பண்ண உடனேயே அந்த ஆர்ஃபனேஜோட கதவில் யாரோ தட்டினாங்க. திறந்து பார்த்தா ஒரு பேக்கரி ஓனர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நைட் எனக்கு ஃபுல்லாக தூக்கமே வரல, ஆண்டவர் என்கிட்ட இந்த பிள்ளைங்களுக்கு ரொட்டி செய்யணும் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். அதனால இந்த பிள்ளைங்களுக்கு நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ரொட்டி செஞ்சு இன்னைக்கு காலையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொன்னார். அது கரெக்டாக இந்த பிள்ளைங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே அதுக்கு பின்னாடி இன்னொரு அற்புதமான ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த ஆர்ஃபனேஜுக்கு முன்னாடியே ஒரு பால்காரரோட வண்டி உடஞ்சிருச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அவர் அந்த பால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து, தயவு செஞ்சு இந்த பாலெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா அது கெட்டு போயிடும், அதனால் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து கொடுத்துட்டு போனார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜார்ஜ் முல்லர் சொன்னதுபடியே அவங்க ஜோம் பண்ணதுன்னு உடனே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அவங்க அந்த ஆர்ஃபனேஜுக்கு உள்ளே இருந்து அவங்க ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஆர்ஃபனேஜ் வெளியே இருந்து இந்த ஜனங்களுக்கு பேசி, இந்த மக்களுக்கு பேசி ஆண்டவரே இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணார். எல்லா தேவையும் அவர் சந்தித்தார். கரெக்டான டைமில் இந்த பிள்ளைங்களுக்கு உணவு வந்துச்சு. அதே போல் தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நிறைய பேர் ஜீசஸ் கால்ஸ் சாப்பலில் வந்து நீங்கள் முட்டி போட்டு உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு சீக்ரெட்டாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். யார்கிட்டையும் சொல்ல முடியலையே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லி அந்த பாரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். அதே போல் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறாரு. எலியேசர் ஓஷின் அப்படின்ட்டு தேரதூன்லேருந்து அவங்களுடைய ஜாபுக்காக அந்த சாப்பலில் வந்து ஜோம் பண்ணாங்க. ஆண்டவர் அற்புதமாக ஒரு வேலையை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் ராஜகோபால் அப்படின்ட்டு ஒருவர் சென்னையிலேருந்து சாப்பலில் வந்து அவங்க மகளுக்காக வந்து ஜோம் பண்ணாங்க. அவங்களுடைய டாட்டர் நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதமாக நல்ல மார்க்ஸ் அவர்களுடைய பிள்ளைக்கு கொடுத்து நிறைய காம்படிஷன் மத்தியிலையும் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராஜலக்ஷ்மி மும்பையில் ஜீசஸ் கால்ஸ் சாப்பலுக்கு போய் அவங்களுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்காக அவங்க ஜோம் பண்ணாங்க. எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் இருக்கக்கூடாது, ஃபுல் ஹீலிங் அவர்களுடைய மகனுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு ஜோம் பண்ணாங்க. ஆண்டவர் அவர்களுடைய மகனை கருவில் காப்பாற்றி ஒரு நல்ல நேச்சுரல் ஹெல்த்தி டெலிவரி கொடுத்தார். இப்படி இவர்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு பதிலை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஸோ இன்றைக்கும் நீங்கள் நினைக்கலாம், யார்ட்டையும் என்னோடய கஷ்டங்களை ஷேர் பண்ணுற முடியல, மற்றவங்க கிட்ட நான் சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்குள்ளே நான் கடந்து செஞ்சுருக்கேன், யார்கிட்ட சொல்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் கேட்டு பதிலை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு அதோடைய பலனை பார்க்க உதவி செய்வார். ஸோ இன்றைக்கு
நீங்கள் ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற பலனை தருவார். இப்பொழுதும் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக அவருக்கு நன்றி சொல்வோமா? ஏசப்பா, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் மனதில் வைத்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் பார்க்கிறீரப்பா. எண்ணங்களையும் நீர் பார்க்கிறீரப்பா. எல்லா பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இன்றைக்கு அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அதற்கு ஏற்ற பலனை தாருமப்பா. அவர்கள் சீக்ரெட்டாக நைட்டில் யாருக்கும் தெரியாமல் அவர்கள் முழங்கால் போட்டு அவர்கள் கண்ணீர் விட்டு அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம் சுவாமி. அதே போல் நிறைய பேர் சாப்பலுக்கு வந்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம் சுவாமி. யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போய் அவர்கள் சீக்ரெட்டாக ஜெபித்து கொண்டு இருக்கலாம் சுவாமி. அவர்களுடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு பாரத்தையும் எடுத்து போட்டு அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற பலனை தாரும் சுவாமி. அற்புதத்தை செய்யுமப்பா. யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, என்னென்ன விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, இன்றைக்கு பதிலை தாருமப்பா. அவர்களை கனம் பண்ணும் சுவாமி. அந்த பலனை தாருமப்பா. இன்றைக்கு சந்தோஷத்தோடு நன்றியோடு பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. இதை ஒவ்வொருவருக்கும் நீர் செய்கிறதுக்காக நன்றி. அதை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.